புதிய பூமி. அடிச்சு வாய் மூடு. ஏய் பிச்சிடுவேன், ஜாக்கிரதை. பாலு, நாம வந்த வேலையை பார்க்கலாமா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன கௌரி? நாம இங்க மந்திரவில தேடி வந்திருக்கோம், ஒண்ணு சண்டை போடுறதுக்கு இல்ல. ஐயோ, நான் தேவையில்லாம சண்டை போடலையே. இந்த குட்டி பிசாசுங்களுக்கு முன்னாடி இவனை தேவையில்லாம இன்சல்ட் பண்றா. சரி சரி விடு. இப்ப அந்த மந்திரவில் எங்க? இவன் என்ன என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேக்குனா? எல்லா அந்த பிசாசுங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோடா. இதுக்கு தானே நான் வில்ல கட்டுறேன் கூட்டிட்டு வந்துச்சு. ஏய் பிசாசுங்களா, மந்திரவில் எங்க? ஏய் தொடாம பேசு. ஐயோ, தொட்ட என்ன பண்ணுவியா? ஏய், இவன் எதை பண்ணாலும் பிரச்சனை வருது. டேய் பாலு, கொஞ்சம் சும்மா இருடா. பிசாசுங்களே ப்ளீஸ், மந்திரவில் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வாங்க காட்டுறோம். சரி, வில்ல பார்த்தாச்சு, அது எப்படி எடுக்கிறது? இதோ இப்படித்தான். ஐயோ கௌரி, ஐயோ. இவன் பயந்து வந்திருக்கா. நீங்க இத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களா? பக்கத்துல போனா நெருப்பு வழி இருக்குன்னு சொல்லறதுக்கு என்ன? எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்க. முட்டாள்தனமா பேசாத பாலு, இது மந்திர விவகாரம். இப்போ எங்க என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. தீ பத்திக்கிட்டு எரியுது, எப்படி அந்த வில்ல எடுக்கிறது? எடுக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பயப்படாதீங்க. நான் கேட்குற கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டா இந்த மந்திர வில்ல எடுத்துக்கலாம். சொல்லலனா எங்களை மரமாக்கிடுவியா? அப்படியெல்லாம் இல்ல. அப்பா, இங்க வேற சிஸ்டம் போல இருக்கு. பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். கேள்வியை கேட்கட்டுமா? கேளு. இந்த உலகத்துல மந்திர சக்தியை விட பெரிய சக்தி எது? எங்க மிஸ் சிவசக்தி தான். தப்பு. அணுகுண்ட வெடிக்க வைக்கிற அணுசக்தி. இதுவும் தவறு. கடைசியில கௌரி சொல்றதுதான் சரியா அணுசக்தின்னு சொல்லுவேன். இருந்தாலும் நான் என் நாலேஜை காட்ட வேணாமா? அதுக்காக நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே மந்திர சக்தியை விட பெரிய சக்தி ஆத்தா ஆதி பராசக்தி. ஓஹோ, நம்ம சரியான பதில சொல்லிட்டோம் போல இருக்கே. கடவுள் சக்தி பெரிய சக்தி தான். இருந்தாலும் அதை விட ஒரு பெரிய சக்தியும் இந்த உலகத்துல இருக்குது. அது என்ன சக்தி? அதானே பார்த்தேன். நான் சொல்றேன், சொல்லு. இந்த உலகத்துல மந்திர சக்தியை விட பெரிய சக்தி மனிதனுடைய மனோசக்தி. சரியான பதில். எஸ், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. எப்படி இவ்வளவு சரியா சொன்ன கௌரி? கடைசியா சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படி இல்ல, நாங்க இந்த புதையில தேடி காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நாங்க 3 சாவிகளையும் வெற்றிகரமா எடுத்திருக்கோம்னா ஜெயிக்கணுங்கிற எங்க மனோசக்தி தான் காரணம். சோ பல மந்திர சக்திகளை முறியடிச்ச எங்க மனோசக்தி தான்
இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி. கௌரி, உன் பதிலும் சரி விளக்கமும் சரி, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. வா, வந்து வில்லை எடுத்துக்கோ. ஆனா ஒண்ணு, இந்த வில்ல ஒரே ஒரு தடவை தான் உபயோகப்படுத்த முடியும், அதை தெரிஞ்சுக்க. சரி, சரியான சந்தர்ப்பத்துல நாங்க இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நலம் உண்டாகட்டும். கௌரி, எனக்கு அந்த சரி, வாங்க போலாம். பக்கத்து கிராமத்தை சேர்ந்த வீரண்ணா ரத்தினத்து மேலே பிராது கொடுத்துருக்காரு. ரத்தினம் என் பையன்றதுனால நான் விசாரிக்கிறது அவ்வளவா சரியா இருக்காது. பெரியவங்க நீங்களே விசாரிச்சு சொல்லுங்க. பஞ்சாயத்து தீர்ப்பு எதா இருந்தாலும் நான் கட்டுப்படுறேன். சாமிநாதா, பெத்த மகன்னு பார்க்காம நீதி நேர்மை தவறாம நீயே தீர்ப்பு சொல்லுவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ ஏன் உட்காந்து விசாரிப்பா? இல்லைங்க, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ஆனா குத்தம் சுமத்தப்பட்ட பையனோட அப்பாவை மட்டும் நான் இங்க நிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். இதை பாருங்க, உங்க வாக்கு சுத்தம். தாய்ப்பால் எவ்வளவு சுத்தமானதோ அதே போலதான் இது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா. அவ்வளோ ஏன், பிராது கொடுத்துருக்காரே வீரண்ணா, அவருக்கே இது தெரியும். இந்த வழக்க நீங்களே விசாரிச்சா வீரண்ணா என்ன வேண்டானா சொல்ல போறாரு? என்ன சொல்றீங்க வீரண்ணா? யார் விசாரிச்சா என்ன? எனக்கு இங்க நியாயம் கிடைக்கணும். அப்படி நியாயம் கிடைக்கலன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவேன். ஐயா, நம்ம ஊர் மானம் சுப்ரீம் கோர்ட் வரை போகணுமா? நீங்க உட்காந்து விசாரிங்க. சாமிநாதா, ராஜாராம் சொல்றது சரிதான். மேடையில வந்து உட்காந்து சொல்லுப்பா. வந்து உட்காருங்க, வாங்க. உங்கயா ஓய், உட்காருங்க. ரத்னம், வீரண்ணா பொண்ணை உனக்கு தெரியுமா? வீரண்ணாவே எனக்கு தெரியாது. வீரண்ணா பொண்ணு எனக்கு எப்படிப்பா தெரியும்? இப்படி கேட்ட எப்படி? பெத்தவங்க யாரு, குலங்கோத்திரம் தெரிஞ்சுட்டு இந்த காலத்து பிள்ளைங்க பழகுறாங்க. பழகின பொண்ணை காட்டி இவனை உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போறான். அதை விட்டு காவேரி, இங்க வாமா. இவதான் என் மக காவேரி, பாதிக்கப்பட்ட பொண்ணு. ஏன்பா, இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர் வேண்டுதல் பிள்ளையார் கோவிலில் நான் பார்த்துருக்கேன். பார்த்தது மட்டும் இல்ல, நல்லா சிரிச்சு பேசி பழகி இருக்காங்க. இதுக்கு சாட்சி உங்க ஊர் கோயில் குருக்கள். என்ன குருக்களே? ஆமாண்ணா, ஒரு நாள் வழக்கம் போல கோயிலுக்கு வந்தவாட்டலாம் உங்க வேண்டுதல் என்னன்னு கேட்டுட்டே வந்தேன். அப்ப என்ன நடந்ததுன்னா, வேண்டுதலை சொன்னா வேண்டுதல் பிள்ளையார் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாருமா. என்னோட வேண்டுதலை சொல்றேன். இலகுன மனசும் தயாள சிந்தனையும் அழகும் அறிவும் இருக்கிற இந்த ரத்தினமே எனக்கு புருஷனா வரணும். என்ன ரத்னம், குருக்கள் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. ரத்னம், அன்னைக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா இல்ல, இந்த எண்ணத்தோட தான் வந்தாளா? காமாட்சி, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாளா? ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. ரத்னம், அம்மா
அம்மா சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? ஆமாப்பா. ஏன் தம்பி, இந்த பொண்ணை நீ கிணத்துல குதிச்சால அதுக்கு உங்க காதல் தான் காரணமா? என்னப்பா சொல்ற? ஆமாங்கய்யா, இந்த பொண்ணு கிணத்துல குதிச்சப்ப அந்த தம்பி தான் காப்பாத்தினாரு. நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு பயந்து ரத்னம் காவேரி மேல உள்ள காதலை மறைக்கிறான் போல இருக்கு. ரத்னம், இதுவரைக்கும் விசாரிச்சதுல சந்தர்ப்பங்கள் சாட்சியங்கள் எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்கு. நம்ம கோவில் குருக்கள், உங்க அம்மா, இந்த ஊர் மக்கள் சொன்னதை நீ ஒத்துக்க போறியா இல்ல மறுக்க போறியா? அப்பா, பார்த்ததையும் கேட்டதையும் வச்சுதான் இவங்க எல்லாரும் எங்களுக்குள்ள பழக்கம் இருக்கிறதா நினைச்சு சொல்றாங்க. காவேரி தன் காதலை என்கிட்ட சொல்றதுக்காக தேடி தேடி வந்து பேசினாங்க. நான் அவங்க மேல விருப்பம் இல்லைன்னு சொல்லதான் அவங்க கிட்ட நான் பேசினேன். இதுதான் எங்களுக்குள்ள நடந்தது. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்க காதலிக்கலப்பா. காவேரி, நீ என்னம்மா சொல்ற? வெக்கத்தை விட்டு மான மரியாதையை விட்டு இவர் தான் வேணும்னு பஞ்சாயத்துல வந்து நிக்கிறேன்னா இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒருத்தரோட விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக மத்தவங்களோட வாழ்க்கையை அடக வைக்க முடியாது. போதும், நிறுத்துற. பிராது உன் மேல இருந்தும் அதை விசாரிக்க என்ன உட்கார வச்சிருக்காங்கன்னா அது இந்த ஊர் ஜனங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைடா. அப்படிப்பட்ட என் ரத்தத்துல பிறந்த நீ இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவேன், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்பா, நிறுத்துற. நீயும் காவேரியும் கோவில் குளம் வயல் வரப்புன்னு சிரிச்சு பேசி சுத்தி இருக்கீங்க. இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு உனக்காக கிணத்துல குதிச்சு உயிரை விட கூட துணிஞ்சிருக்கா. நீ என்னடானா எதுவுமே இல்லைங்கிற? உண்மை அதான்ப்பா, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. போதுண்டா, உன் விளக்கத்தை கேட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்க நான் தயாரா இல்லை. இத பார், உன் மனசுல விருப்பம் இருக்கு, ஆனா நீ எதுக்காகவோ அதை மறைக்கிற. இல்லப்பா, சத்தியமா என் மனசுல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இல்ல, நான் சொல்றதை நீ கேளு. பஞ்சாயத்து தலைவர்ங்கிற முறையில சொல்றேன். நீ காவேரி கழுத்துல தாலி கட்டுற. இத பார், உங்க அப்பாவா நான் சொல்றேன். நீ பெத்தவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கட்டுப்படுறவன். அந்த நம்பிக்கையில நான் இப்ப தீர்ப்ப சொல்ல போறேன். வர வெள்ளிக்கிழமை உனக்கும் காவேரிக்கும் கல்யாணம். இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. பஞ்சாயத்து கலையலாம். தம்பி, வா வா. உனக்காகத்தான் நான் பாரியா மாறி பல மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 4 சூடிய போல இதிலே நான் உன்னை கடைசி வரைக்கும் விட போறதில்லை. முதல்லயே உனக்கு நான் மூட விழா நடத்த போறேன். வா வா.
ஒரு பாறை மட்டும் எப்படி உருளும்? நீயா?